Chitty short. ஜம்ப் பண்ண சொல்லுங்க. Jump forward. Come back, come back. Jump forward. செகண்ட் ப்ரோ. வா. கை காட்டுங்க. அப்சைட் டவுன். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பேலன்ஸ் பண்ணா சிஜி எங்க இருக்குன்னு தெரியுது வந்து சயின்ஸ் தான் நம்மளுக்கு. ஓகே. ஸோ சயின்ஸ் மேக்ஸ்ன்றது பேசிக்கா எல்லாத்துக்குமே தேவைப்படும். அப்படியே நடக்கணுங்க பாப்போம். ஸ்ட்ரைட்டா போயிடுங்க. ஜம்ப் பண்ண சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட்ல போயிட்டு ஜம்ப் பண்ணுங்க. பண்ணிட்டு ஜம்ப் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஜம்ப் ஃபார்வர்ட் டார்ட்ராக்கு முன்ன போய் நிக்கணும். அவரே போங்க. சொல்லி கொடுங்க. டாக் என்னெல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணுது. அதோட அது மாதிரி எல்லா விஷயங்களுமே. இப்போ இது என்ன மோட்டிவ் இந்த ரோபோட்டிக் செஞ்சதுக்கு? இப்போ இந்த ரோபோட் பாத்தீங்கன்னா ஜெனரலான அப்ளிகேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேல நம்மளால அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற விஷயம் அந்த டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா லைட்டுமே இருக்கும், கேமரா இருக்கும், முன்ன ஏதாவது அப்ஸ்டக்கல் இருக்காங்கன்னு டிடெக்ட் பண்ணிட்டு இருக்க இடத்தெல்லாம் இது ஈஸியா போய் கண்டுபிடிச்சிடும். ஓ அப்படிங்களா? ஓகே. அதுக்கு சென்சார் நம்ம ஆனா ஃபிட் பண்ணணும். இப்ப இருக்க ரோபோட் பண்ணாது. அதுக்கு அடிஷனலா எதுனாலும் இதுக்கு மேல வந்து இங்க மவுண்ட் பண்ணி பண்ணலாம். சரி. இங்க மவுண்ட் பண்ணிட்டு பண்ணலாம். ஏதாவது பிக் பண்ணனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். ரொம்ப டிசாஸ்டரான பிளேஸ்ல நம்மளால ஈஸியா சில இடத்துல கிளைம் பண்ண முடியாது. ஆனா இது எங்கனாலும் போயிடும். ஓகே. இப்போ பாம் வந்து டிடெக்ட் பண்ணும் அப்படிங்களா? இது வந்து பண்ணிட்டு இருக்காங்களா? ஏதாவது ஒரு நாட்டை பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ சில இடத்துல அது ஆல்ரெடி இது பண்ணிருக்காங்க. ஓகே. இதை யூஸ் பண்ணியே பாம் டிடெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒலிம்பிக் இருக்கிற இடத்துல அந்த ஜாவலின் த்ரோக்கெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த ரோபோட்டே பாத்தீங்கன்னா 20 கிலோ வரையும் லிஃப்ட் பண்ணும். ஓகே. இதுக்கு மேல 20 கிலோ வச்சா அது லிஃப்ட் பண்ணும். இதோட பிரைஸ் என்னவா இருக்கும்? யூஎஸ்ல இதோட பிரைஸ் கம்மி தான். ஒரு $1,800 $2,800 பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே. பட் நம்ம ஊர்ல பார்த்தா நார்மலா இது அப்டேட் பண்ண முடியாத ரோபோட்டா குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மட்டும் பண்ற மாதிரி வச்சா 5 lakhsல வாங்கிடலாம். இப்ப நம்ம அப்டேட் பண்ணோம், அதுல எஜுகேஷன் வெர்ஷனா வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 lakhs வரையும் ஆகும். ஓகே. ஆனா யூஎஸ்ல அதே கரன்சி நீங்க கன்வர்ஷன் போட்டீங்கன்னா 2 lakhs தான். இப்போ நான் 5 லட்சம் கொடுத்து இதை வாங்குறேன் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கும்? ஒரு ஃபேமிலிக்கு வந்து இப்ப பாம் டிடெக்ட்லாம் வந்து நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் இருக்கும்? இப்போ இது வந்து ப்ரோக்ராமபிள் தான். இதுல வந்து சில ஆக்ஷன் நாங்க தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ரோபோட்டை சில விஷயம் நான் வந்து ஜம்ப் பண்ணணும் இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா, இதுல வந்து நான் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ சர்வேலன்ஸா வச்சுக்கீங்களா, இது கேமரா இருக்குது, நான் வீட்ல இருந்து எங்கேயாவது போயிட்டேன், இது ரோபோட் ஃபுல்லா 3D மேப் பண்ணி வச்சிரும். ஃபுல்லா ஸ்கேன் பண்ற மாதிரி அது ஆல்ரெடி அப்ளிகபிளா தான் இருக்கு. இது ஃபுல்லா சர்வேலன்ஸ் ரோபோட்டா செக்யூரிட்டிக்காக வச்சிருக்கலாம். அட்டாக்கும் பண்ணும். ஏதாவது வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணி அட்டாக் பண்ற அளவுக்கு இது பாசிபிள் தான். ஓகே. இது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது ஏன் நம்மள இடிக்காம வருது அப்படின்னா அந்த முன்ன இருக்க லைடார் வந்து நம்மள ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கா இல்லையான்னு யாராவது பீப்புள் வந்தாலுமே அது மாதிரி ஸ்கேன் பண்ணி அதை டெவலப் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி எஜுகேஷனா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோபோட்டை மூவ் ஃபார்வர்ட், மூவ் பேக்வர்ட், லெஃப்ட் ரைட்னு ப்ரோக்ராம் பண்ணோம்னா அதான் லாஜிக். அந்த லாஜிக் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணும்போது பசங்க இன்ட்ரெஸ்டடா பண்ணுவாங்க. ப்ரோக்ராமிங் கஷ்டம்னு நினைக்காம ப்ரோக்ராமிங் ஈஸியாவே கத்துக்கலான்ற ஃபேக்டர்ஸ் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும். சாட் ஜிபிடி இருக்கு, நம்ம கேட்கற கேள்விக்கு அதுவே ஆன்சர் பண்ணும். ஓ அப்படிங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து இந்தியாவில இப்போ நடந்து போனாலே பாருங்க எத்தனை பேர் இப்படி வேடிக்கை பாக்குறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும், இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு விஞ்ஞானத்துல வந்து பின்தங்கிதான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் நிறைய இடத்துல அதை ஃபீல் பண்ணிருக்கேன். இது வந்து ரொம்ப கேஷுவல் யூஎஸ்ல. ஓகே. யூஎஸ்ல அட்டானமஸ் காரே ரொம்ப கேஷுவல், ஆளே இல்லாம போற கார் ரொம்ப கேஷுவலா இருக்கு. அந்த நேரத்துல இதெல்லாம் அவங்க பெருசா இது பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் நம்ம இடத்துல இது ரொம்ப இதாதான் இருக்கு. எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப இதாதான் இருக்கும். இது என்னென்ன பண்ணும், நிறைய பேர் வாங்க ட்ரை பண்றாங்க. எங்க கிட்ட யாரு கேட்டாலுமே எங்க வாங்குனீங்க, எப்படி வாங்குறது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அது ஆனா யூஸ் பண்ற பர்பஸா பார்த்தா கம்மியா இருக்கும். இதை டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்றதுல தான் நிறைய பர்பஸ் இருக்கு.